கன்னி ராசி இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வை எதிர்நோக்கி இருக்கும். அதாவது ஒரு சில காலகட்டம் முன்னாடி சின்ன ஒரு தவறலாக ஏதோ ஒரு டிசிஷன் இருக்கா இல்லையா, இப்போ நாங்கள் கண்டகச்சனியில் தத்தளித்து கொண்டிருக்கோம். ஏழில் சனி, மிகப்பெரிய சனி தொந்தரவு ரொம்ப தான் இருக்குது. இதில் மீண்டு வர வழிவகைகள் என்ன? கண்டகச்சனியை தப்பிக்க மிக மிக முக்கியமாக ஒரு வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்காமல் தத்தளித்து கொண்டிருக்கார். சார் வேலை இருக்குமா, ஒரு வெளிநாட்டு வேலை, ஒரு வேலையில் நிம்மதி இருக்கணும், வேலையில் அன்சர்டனிட்டி பீரியடாக இருக்குது, எப்போ மாறும், இது மாதிரி பல கேள்விகள் இருக்கிற அம்சம் உண்டு. சார் வேலையில் நிரந்தரம் அமைய சிலருக்கு மட்டும் சார் வம்பு வழக்குகள் சின்ன ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதை மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரேஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு முருகர் வழிபாடு, இந்த தைப்பூச திருநாள் அன்று நாம் செய்ய போத அற்புதங்கள், அதுக்குள்ள நமக்கு வழிபாட்டு முறைகள். கலியுக கடவுள் கந்தன், கந்தனை கைப்பிடித்தால் அவன் கைவிடேல். அப்போ முருகர் சம்மந்தப்பட்டது வாழ்ந்து நிறைய பேர் முருகரை நம்பி வாழ்ந்தவங்க பல பேருங்க. முருகரை வேண்டாம் என்று விலகி கெட்டவர் சிலரும் உண்டு. முருகரோட அருளை பற்றி பார்ப்போமே. சார் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருகர் உங்களுக்கு இருக்குங்க, எந்த அவதாரம் எடுத்துக்கங்க. அறுபடை வீடு அம்சமே பார்த்தீங்கனாலே அப்படி தான் இருக்கும். திருமணம், போர், குணம், ஒவ்வொரு தன்மைக்கும் அந்தந்த இதுக்கும் உண்டு. இப்போ எந்தெந்த கோயில் வழிபாடுகள் என்னென்ன விஷயத்துக்கு பொருளாதார ரீதியாக அப்படின்னா இந்த கோயில், முருகர் அம்சம், இந்த பாடல்கள், அதை பற்றி நான் பார்ப்போம். இது ஆண் பெண் இருவருக்கும் சரியாக பொருந்தி வரும். பாருங்களேன். முதல்ல கன்னி ராசி இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார உயர்வை எதிர்நோக்கி இருக்கும். அதாவது ஒரு சில காலகட்டம் முன்னாடி சின்ன ஒரு தவறலாக ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து பொருளாதாரத்தை இழந்தவங்க ஒரு சிலர், இல்லை பொருளாதாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், மீண்டு வர வாய்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு முதல்ல பொருளாதார ரீதியாக இந்த ராசிக்கு பார்ப்போம். முதல்ல இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முருகர் அம்சம். இதனங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா பொதுவாக வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்ற ஒரு வழிபாடு, அந்த கோயில் ஸ்தலத்துக்கு சென்று வந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக வரும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். 2ஆம் இடம் சுக்கிரனுங்க, சூட்சும ரகசியம் தான் வள்ளி தெய்வானை. இதில் பார்த்திங்கன்னா திருமணம் எங்கே நடக்குமோ அந்த முருகர் கோயில், அதாவது நம்ம ஊர் எல்லையில் கூட இருக்கலாம், ஊர் வட்டார பகுதியில், சார் அந்த ஊரில் தான் கல்யாணம் நடக்குது. நான் பார்த்திங்கன்னா பழனி கூட திருவாவன்குடி கொடுத்தேன். ஏன்னா பழனி கூட கீழே திருமணம் நடக்கும். திருப்பரங்குன்றம் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கோயிலில் திருமணம் நடக்கின்ற கோயில்கள், சார் நீங்கள் சென்று வந்தப்புறம் மாற்றத்தை பாருங்கள். வெளியூர் வருமானம், வெளிநாட்டு வருமானம், கலைத்துறை சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸு, பேங்க்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் அவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க இது ஒரு அவ்வளோ சூட்சமாக இருக்குது. சார் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, பிரிஞ்சிட்டோம், எனக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்குது, இது இருக்குது. அப்போ ஒருத்தங்க கடன் அடைக்க வழிவகைகள் இதுவும் ஒரு வகை. நான் கடன் அடைக்க இன்னொரு வழிபாடு இருக்குது, அதையும் பார்ப்போம். சரி, இந்த ராசி அடுத்தது. சார் திருமணம் இருக்கா இல்லையா, இப்போ நாங்கள் கண்டகச்சனியில் தத்தளித்து கொண்டிருக்கோம். ஏழில் சனி, மிகப்பெரிய சனி தொந்தரவு ரொம்ப தான் இருக்குது. இதில் மீண்டு வர வழிவகைகள் என்ன? கண்டகச்சனியை தப்பிக்க மிக மிக முக்கியமாக ஒரு இது பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி வழிபாடு. கந்த சஷ்டி கேட்டு வந்தால் கண்டகச்சனி குறையும். இது சூட்சம ரகசியம், நீங்கள் கேட்டு பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா கந்தன் என்ற ஒரு அப்படி வந்தாலே 8ஆம் இடம் சனி சம்மந்தம், 8க்கு சனியோ செவ்வாய் சனி அதெல்லாம் காம்பினேஷனில் வரும்போது வரும். 8ஆம் அதிபதினாலே கந்தன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சனி சம்மந்தப்பட்டாலோ 8இல் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் கந்தன் வரும்போது கந்த சஷ்டி பார்க்கும்போது நிச்சயமாக மாறும். ஏன் சனி 7ல் வரும்போது சொல்கிறேன், உங்களுக்கு 6ஆம் அதிபதியே வராது இருக்கார். கந்த சஷ்டியம் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். இதே இது பழனி முருகரில் கந்த அலங்காரம் முதல்ல இந்த ராசிக்காரங்க மீண்டு வர சூட்சம் ரகசியம் என்னென்னா, முதல்ல முருகரை கந்த அலங்காரமாக வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு அடுத்த ஒரு ராஜ அலங்காரமோ வேறு அலங்காரமோ பார்த்துட்டு சாயந்தர நேரம் தங்கத்தேர் பார்த்துட்டு வந்தால் ஜெயிச்சிருவீங்க. சூட்சம ரகசியம் இங்கே இருக்குது. அப்போ இப்போ தைப்பூசம் வரைக்கும் பொதுவாகவே விரதம் இருக்கிறது பழக்கம் இருக்கும். முருகருக்கு பார்த்திங்கன்னா தைப்பூசம் அந்த ஸ்பெஷலே ஒன்று இருக்குங்க, அது முக்கியமாக சொல்லுவோமே. தைப்பூசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் பழனி வந்தது, அவர் வழிபாடு பண்ணுறது, காவடி எடுக்கிறது, 7 நாள் விரதம், 21 நாள் விரதம், 48 நாள் விரதம், நடைமுறை இது மாதிரி இருக்கும். இதில் பால் காவடி, பன்னீர் காவடி, மச்சக்காவடி வரைக்கும் இருக்கும். ஒரு சில அழகு குத்துதல், அவங்களால முடிந்த அளவுக்கு முருகருக்கு
என்னென்னலாம் அவங்க வழிபாட்டு முறை பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி யாராவது போனால் அவங்களுக்கு ஒரு சிறு உதவி பண்ணுங்கள். உணவு தானம் கொடுக்கலாம். இதுவே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இதே தைப்பூசம் எதுக்கெல்லாம் ஸ்பெஷல்னால் முருகருக்கு ஸ்பெஷல். அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உமையால்னால் அந்த பார்வதி பார்த்திங்கன்னா சிவனுக்கு எதிராக நடனமாடிய நாள் உண்டு. வள்ளலார் பெருந்தகை அணையா விளக்கு அப்படி மாதிரி அணையா அடுப்பு கொண்ட வள்ளலார், அதுக்கும் தைப்பூசம். அப்போ தைப்பூசம்னாலே ஸ்பெஷல் தான். ரைட். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் சொத்து சம்மந்தப்பட்டது, சார் சொத்து சேர்க்கணும், கொஞ்சம் விரயம் பண்ணிட்டோம், சொத்து சேர்க்கணும். ஒரு சிலர் சார் ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடாக இருக்குமா, வீடு வாங்க ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், எப்போ வீடு கிடைக்கும், வீடு அமையுமா அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. இதற்கு சூட்சம ரகசியம் 2 தாங்க. நம்ம சொல்கிறது பொது பரிகாரம், லக்ன ரீதியாக எடுத்தால் இன்னும் வேறு வரும். பட் இதை சொல்கிறேன் பாருங்கள். சிறுவாபுரி முருகர், நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்க சிறுவாபுரி முருகர் நிச்சயமாக சொத்தை கொடுப்பார். இன்னொன்று சூட்சம ரகசியம் பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் பிறந்த ஊர் அதான் முக்கியம். நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு முருகர் கோயில், அந்த ஊரில் இருக்கிற ஒரு முருகர் கோயிலை சென்று வழிபாடு பண்ணும் பொழுது இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது அமைப்பு உண்டு. இதுதான் சூட்சம ரகசியம். சரி, இன்னும் பேசுவோம். இன்னும் திருமணத்தை பற்றி இன்னொரு 2-3 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இமேஜ் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி. அது என்ன இன்றைய நடைமுறை அப்படின்னா, அந்த காலத்தில் கார்லாம் கிடையாது. அப்போ இன்றைக்கி கார் எப்படி எடுக்கணும், பலகால் ராசியாக ட்ரெயினாக எடுப்போம், பலகால் ராசியாக லாரியாக எடுக்கணும், நிறைய வீல் இருக்கு இல்லையா, இந்த சூட்சம ரகசியம் உங்களுக்கு பிடிபடுங்க. இந்த மாதிரி புக் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூ பார்த்துட்டு கூட வாங்க. ரைட். நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரைட் சார், நிறைய பேத்துக்கு வேலை சம்மந்தப்பட்டது கிடைக்காமல் தத்தளித்து கொண்டிருக்கார். சார் வேலை இருக்குமா, ஒரு வெளிநாட்டு வேலை, ஒரு வேலையில் நிம்மதி இருக்கணும், வேலையில் அன்சர்டனிட்டி பீரியடாக இருக்குது, எப்போ மாறும், இது மாதிரி பல கேள்விகள் இருக்கிற அம்சம் உண்டு. சார் வேலையில் நிரந்தரம் அமைய இந்த ராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் முருகர் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதோ ஒரு தானம் கொடுத்தல் ரொம்ப சிறப்பாகும். சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்ய உங்களுக்கு வேலை உண்டு. சஷ்டினா 6ன்னு அர்த்தம். சஷ்டி வழிபாடுக்கு போயிட்டு இந்த ராசிக்கு சஷ்டி வழிபாடு பண்ண நிச்சயமாக சகலத்தையும் வெல்லலாம். அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். அது ஒரு பெண்களுக்கு. ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு, புருஷ லட்சணமாக இல்லை, மனுஷ லட்சணம். இதை பார்ப்போம். அடுத்து நிறைய பேர் சார் தொழில் பண்ணணும். இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணாது, டக்குன்னு 2-3 தொழில் ஆரம்பிச்சிடும். எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு அவேர்னஸ்னால், ஒரு தொழிலில் ஸ்டாண்டர்டாகி செட் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த சிஸ்டம் கரெக்டாக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வர இன்னொரு தொழில், வளர இன்னொரு தொழில். அப்போ அதுவாக மெயின்டைன் பண்ண முடியாமல் தத்தளிச்சிடும். ஏன்னா இந்த ராசிக்கு சரியான வேலையாட்கள் அமையாது. திருப்பின்னு சொல்கிறேன், இந்த ராசிக்கு சரியான வேலையாட்கள் அமையாது. வேலையாட்கள் திறமையானவர்களாக இருக்க கரெக்டான ஆளுக்கு அமைய ரொம்ப ரேர். இவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக சர்க்கிள்கள் வருதா, அங்கே வேலையாட்கள் பண ரீதியாக இதை எடுத்துட்டாங்களான்னு வெரிஃபை பண்ண வேண்டிய ராசியும் இதே தான். நம்ம ஜாதகம் பார்த்தா தான் சொல்லணும். இது பொது பலன் சொல்கிறது. இப்போ தொழில் சம்மந்தப்பட்டது பாருங்கள். இந்த ராசிக்கு பச்சைமலை முருகர், முருகன் இல்லை பால தண்டாயுதபாணி, குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடெல்லாம் இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிறைய பேர் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், வேலப்பர், குழந்தை வேலப்பர்னு சொல்லுவோம். குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர்லாம் இதற்கு நிச்சயமாக இருக்குது. அவ்வளோ அற்புதமாக தொழில் விருத்திருக்கு. நான் கொடைக்கானல் பக்கம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் அருகிலும் கொடுத்து சக்ஸஸ் ஆன ரேட் ஜாஸ்தி. ரைட் சார், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, அந்த கேள்விகள் கேட்காதவங்க பல பேர். ஏன்னா குழந்தை அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிச்சயமாக குழந்தைன்னா குருன்னு அர்த்தங்க. இப்போ குமாரசுவாமி, குழந்தை வேலப்பர், இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே நான் அதிகமாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா வயலூர் முருகன் கொடுக்குறேன். வயலூர் முருகன் சென்றால் நிச்சயமாக இருக்குது. இல்லை வல்லக்கோட்டை முருகர், இதெல்லாம் நான் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்க. இதை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும் சார் வம்பு வழக்குகள் சின்ன ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதை மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு திருச்செந்தூர், இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ரொம்ப பாப்புலர் இருக்குது, அது போய் சக்ஸஸும் ஆகிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்து அருகில் பாதாள செம்பு முருகர், இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இதை பயன்படுத்துங்க. இது மாதிரிங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் இதில் கந்த சஷ்டி இது படிங்க, திருப்புகழ் படிங்க, கந்த அலங்காரம், கந்தர் அனுபூதி, இது மாதிரி எது படித்தாலும் உங்களுக்கு வாழ்வில் சிறக்க கரெக்டாக உண்டு. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே நம்பருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.
வணக்கம்.